ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்ட். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஷால்ஸ் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத ஷால்ஸு அதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு அழகான கபோர்ட் ஆர்கனைசர் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்குறப்ப நமக்கு டோர் டெலிவரி அந்த டைம்ல வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ் தான். இது மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஆர்கனைசர் ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஷால் தான் நான் எடுத்திருக்கேன். கபோர்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணாமல் வைக்கிறப்போ நம்மளால் எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக எடுத்து வைக்க முடியாது. அதனால தான் வந்து நம்ம ஆர்கனைசர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஆர்கனைசர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுலேயும் வந்து இதே காட்டன் பாக்ஸை யூஸ் பண்ணி வெளியில் மட்டும் கிளாத் அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த தடவை நம்மளே வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பாக்ஸை வந்து அழகாக வந்து இந்த மாதிரி பின் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே வந்து சில்லோட்டை போட்டு ஒட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சைடில் வந்து இந்த ஃப்ளிப்பை வந்து நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வெளியில் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம கிளாத்தை வந்து இன்சர்ட் பண்ணி அழகாக கவர் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து இந்த பின் நல்லா ஸ்ட்ராங்காக பின் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போர்டு வந்து நல்லா திக்காக இருக்குது. நம்மளால் வந்து இதை மடக்கலாம் முடியாது. நல்ல ஸ்டிஃபாக இருக்கிற காட்டன் பாக்ஸ் இது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த ஓப்பனான போர்ஷன்லேருந்து கிளாத்தை வந்து இன்சர்ட் பண்ணி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அடியிலேருந்து கிளாத்தை வந்து வெளியில் எடுத்து மேலே கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். பாருங்கள், அந்த ஓப்பனான பிளேஸில் வந்து நம்ம ஷாலை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இதுலேருந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக்கில் பாருங்கள், இந்த மாதிரி வந்து கிளாத் நமக்கு வெளியே வந்திருக்கு. இதை வந்து நம்ம சைடு ஃபுல்லாக கவர் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அப்படியே அழகாக வந்து ஃபிட் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி அந்த சைடும் பண்ணணும். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி அழகாக வந்து நல்லா கிளாத் வந்து உள்ளே ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இது பாருங்கள், இப்போ ரெண்டு சைடு இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்குல்ல கிளாத்து, இந்த கிளாத்தை வந்து மெஷர் பண்ணி அப்படியே வந்து டபுளாக கட் பண்ணிட்டு சைடு லென்த்தாக இருக்கிற இந்த போர்ஷனை கவர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள், ரெண்டு சைடும் பாருங்கள் இன்சர்ட் ஆகிருக்கு. அழகாக வந்து ஜரிகை வந்து உள்ளே வர மாதிரியும் இது வந்து ஃபுல் பார்டர் அப்படியே வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ வந்து டோட்டலாக பாக்ஸ் வந்து கீழேயும் கவர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி பேக், இதுவும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே பேக் தான். இந்த பேக்கை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி கீழே இருந்து அழகாக ஃபோல்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி டபுள் சைடர் டேப்பை யூஸ் பண்ணி உள்ளே வந்து ஒட்டணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் பாருங்கள், டபுள் சைடர் டேப் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு நம்ம கீழே இருந்து சைடில் இருந்து அப்படியே கிளாத் எடுத்து மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அங்கங்கே வந்து அப்படியே வந்து நடுவில் ஒரு இடத்துலையும் லாஸ்ட்லேயும் 3 இடமா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி அந்தந்த இடத்துல அந்த கிளாத்துக்கு அந்த துணி கிளாத்தை வந்து நம்ம வந்து ஒட்டியிருக்கோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா கீழேருந்து ஃபுல்லாக வந்து அந்த கேபினெட் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அப்போ தான் வந்து கீழேயும் வந்து நமக்கு ஸ்லிப் ஆகி கீழே ஓப்பன் ஆகாது. இல்லை செலோடேப் போட்டு ஒட்டியிருக்கோம், இருந்தாலுமே நான் வந்து கீழையும் கவர் பண்ணணுன்றதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபைனலாக வந்து ரெண்டு சைடும் வந்து அந்த ஜரி போட்டது வந்தாச்சு. கீழே வந்து சுற்றியும் கிளாத் எடுத்தாச்சு. சைட்லேயும் வந்து எல்லா கிளாத் ரெண்டு சைடு கிளாத்தும் வந்து ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள், கீழே இருக்கிற அந்த ஃப்ளிப்போட இன்சர்ட் பண்ண கிளாத் மட்டும்தான் பாக்கி இருக்குது. இப்போ உள்ளே வந்து நீட்டாக கவர் பண்ணணும். இப்போ வந்து சென்டரில் வந்து இந்த ஷாலை யூஸ் பண்ணி நம்ம வந்து கீழே இருக்கிற அந்த போர்ஷனை வந்து மறைச்சிட்டு சைடில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இது பாருங்கள், பேக் சைடு போர்ஷன். இந்த போர்ஷன் வந்து நம்ம அந்த பேக்கோட அப்படியே வந்து எடுத்து சைடில் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்து இந்த மாதிரி டபுள் சைடர் டேப் போட்டு ஒட்டியிருக்கோம். சைடில் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த ஷீட் வந்து அதில் கீழே கொடுத்துருந்த ஷீட்டே தான். அந்த ஷீட்டு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும்னு சொல்லி அதுவும் வந்து சைடில் வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த ப்ளூ கலர் ஷீட்டு. இந்த ஷீட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு சைடுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே டபுள் சைடர் டேப் போட்டு அதுக்கு மேலே அந்த கிளாத் வந்து ஒட்டியிருக்கேன். இதுதான் அந்த ஷீட்டு. இதை வச்சு தான் நான் வந்து அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த கிளாத்தோட இந்த செகண்ட் ஷால் இதையும் வந்து சேர்த்து வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி டபுள் சைடர் டேப் போட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நான் மேலே ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிட்டேன். கீழேயும் வந்து ஃபுல்லாக வந்து பாக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. அதனால தான் எந்த கிளாத்துமே வந்து நகராமல் இருக்கும். பாருங்கள், நான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த பேக்கில் இருக்கிற குட்டி மடிப்பு வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். அது ஆல்ரெடி பேக்லேயே இருக்கிற மடிப்பு தான், அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள், சைட்லேயும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எல்லா சைடுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஜரிகையோடு சேர்த்து ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஜரிகை இருக்கிற ஷால் வந்து யூஸ் பண்ணுறது இன்னுமே நமக்கு சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்க்கு. என்னதான் நீங்கள் வந்து தூக்கினாலும் கீழே தள்ளி விட்டாலும் இதில் எல்லாம் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட எதுவுமே வந்து நகர்ந்து வராத துணி. அந்த அளவுக்கு நான் எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக இது ஒன்று மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து சைடில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டோன்னா சென்டரில் வந்து இது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். சென்டர்லேயும் வந்து நம்ம துணி நகராமல் இருக்கிறதுக்கு சைடில் அங்கங்கே வந்து ஒரு நாட் போட்டுடணும். அவ்வளோதான்.
இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வந்து சூப்பராக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இதுதான் வந்து நம்மளோட கபோர்டு. இப்போ இதில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணதை வந்து உள்ளே வச்சிடலாம். இதாங்க நான் ஃபைனலாக வந்து எல்லாமே செட் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய வெயிட்டான ட்ரெஸ்ஸு, எல்லாமே லாங் கவுன். இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் எடுக்கும். இது ஃபுல்லாக ஹேங்கரில் விட்டதுனால ஹேங் பண்ணி விட்டதுக்கப்புறம் வேறு எதுவுமே வைக்க முடியாமல் இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல வந்து நான் சூப்பராக எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்து நம்ம செட் பண்ணி இதுக்குள்ளே ஒரு 10 செட் இருக்குது. இப்போ இது அப்படியே வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து உள்ளே செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. அந்த டிசைனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ரேராக எடுக்கக்கூடியது தான். ஸோ நமக்கு வந்து இது நீட்டாக வந்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஆர்கனைசர் தான் வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசர் தான் இது. பாருங்கள், இதுக்குள்ளே நல்லாவே தெரியுது உள்ளே வச்சுருக்கிறது காட்டன் தான் அப்படின்னு. பாருங்கள், இந்த ஹேங்கரில் தான் அந்த கீழே வச்சுருந்த ட்ரெஸ்ஸை தொங்க விட்டுருந்தேன். அதை வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல எதுவுமே வைக்க முடியாமல் இருந்தது. இப்போ நான் வந்து அதை ஃபுல்லாக கீழே வச்சுட்டு அதுக்கு பதிலாக இந்த புதுசாக வாங்கின ஆர்கனைசரும் வச்சுருக்கேன், மேலே ஹேங்கும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து இடத்த வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்படி ஈஸியாக மூவ் பண்ணி நமக்கு எடுக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.